அனைவருக்கும் வணக்கம். காரைக்குடி தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு 100% உறுதியா இருக்கு. இந்த காணொலியை கொஞ்சம் டேட்டாவோட தெளிவா பேசிடுவோம். கொஞ்சம் காணொலியை ஃபுல்லா பாருங்க. காரைக்குடி தொகுதியில தான் அண்ணன் சீமான் அவர்கள் போட்டி போட போறாருங்கிறது வேட்பாளரை அறிவிப்பதற்கு முன்பாகவே சில தகவல்கள் நமக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. பிப்ரவரி 21 மாற்றத்தை விரும்ப மக்களின் மாநாடு திருச்சியில நடந்துச்சு. அதுலதான் வேட்பாளரை அண்ணன் சீமான் அவர்கள் 234 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கு முன்னாடியே அண்ணன் சீமான் அவர்கள் எந்த தொகுதியில நிக்க போறாருங்கிற தகவல் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருந்துச்சு. காரைக்குடியில தான் நிக்க போறாரு. யார்கிட்ட கேட்டாலும் இதே சொல்றாங்க. காரைக்குடி தொகுதியில் அப்படி என்னதான் நடந்துச்சுன்னா, அவங்க இருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்ட் 2021 ரிசல்ட் யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நாம் தமிழருக்கு வெற்றி வாய்ப்பு காரைக்குடி தொகுதியில 100% உறுதியா இருக்கு. இதே 4 முனை போட்டு நீடிச்சதுன்னா திமுக அதிமுக ரெண்டுமே எனக்கு வேணான்னு சொல்லக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்குங்கிறத இப்ப கொஞ்சம் டேட்டாவோடைய பேசிடுவோம். இதுல முக்கியமா பார்த்தோம்னா காரைக்குடி தொகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அல்லாத, அதாவது அரசியலே பேச மாட்டாங்க, சாதாரண மக்கள், அவங்க எல்லாம் நிறைய பேர் நண்பர்களா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காரைக்குடி தொகுதியில நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள்ல யாரோ ஒரு வேட்பாளரை போட்டு நீங்க பிரச்சாரம் பண்றதுக்கும் நேரா சீமானை பிரச்சாரம் பண்றதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. சீமானை இறங்கி நின்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறமேட்டுக்கு தான் அந்த டேட்டாவை நம்ம எடுத்து பார்க்கும்போது புரிய வருது. காரைக்குடி தொகுதியில 2021 சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளோட எண்ணிக்கை 2,08,000 சம்திங், 2,08,000. இப்ப கூடுதலா ஒரு 2,000 வாக்குகள் ஆட் ஆயிருக்கலாம். 2,10,000 வாக்குகள்னு வச்சுக்கோங்க. இதுல காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட மாங்குடி அவர்கள் 21 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காருன்னா, சரியாக 76,000 ஓட்டுகள் வாங்கி வெற்றி வேட்பாளராக வெற்றி பெற்றாரு 2021 சட்டமன்ற தேர்தலில். அதிமுக கூட்டணியில பிஜேபி இருக்கு. காரைக்குடியில ஹச்ராஜாவுக்கு பிஜேபியில சீட்டு கொடுக்குறாங்க. 55,000 ஓட்டு வாங்குறாரு ஹச்ராஜா. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? திமுக அதிமுக ரெண்டுமே போட்டி போடல. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவும் தான் போட்டி போடுது. இந்த ரெண்டு பேரும் வாங்கின வாக்குகள் ஒருத்தர் 75,000, இன்னொருத்தர் 55,000. இதுல திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் எனக்கு வேணாம்னு நினைக்கக்கூடிய மாற்றத்தை விரும்பும் மக்கள் எத்தனை பேர் திரும்ப ஓட்டு போட்டிருக்காங்க? அமமுக அதிமுகவை எதிர்த்து மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. திமுகவை எதிர்த்து மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா 45,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் வேணாம், மாற்றம் தான் வேணும்னு நினைக்கக்கூடிய மக்கள். அதுக்காக டிடிவி தினகரனுக்கு விழுந்த வாக்கு இல்லை, எனக்கு திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் வேணும்னு சொல்லிட்டு போட்டவங்களுடைய வாக்கு 45,000 பேர் டிடிவி தினகரனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு டிடிவி தினகரன் எங்க இருக்காரு? அதிமுக இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா திரை கவர்ச்சியில மக்கள் நீதி மையம் கமலஹாசன் வந்தாரு. அவருக்கு எத்தனை பேர் திரும்ப ஓட்டு போட்டிருக்காங்க? 8,300 பேர். அந்த 8,300 பேரும் எனக்கு திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம், மாற்றுன்னு வந்திருக்காப்புல, மாற்றத்துக்கு போடுவோம், மக்கள் நீதி மையம் மாற்றத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டுக்கு போட்டாங்க. இன்னைக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியும். திமுகவில் ஐக்கியமாயிட்டாரு. மக்கள் நீதி மையம் 8,300 வாக்கு திமுகவுக்கு போயிடுச்சு. 45,000 ஓட்டு டிடிவி தினகரன் அதிமுகவுக்கு போயிட்டாரு. ஆனா இந்த 45,000 பேர் டிடிவி தினகரனுக்கு மறுபடியும் இப்ப ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? போட மாட்டாங்க. மாற்றம்னு நினைச்சு போட்டவங்க அதிமுகவுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரங்களை செய்து 45,000 ஓட்டு டிடிவி தினகரன் வாங்கினாரு. டார்ச் லைட்டை தூக்கி போட்டு திமுகவுக்கு எதிராக குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும், பாஜகவை ஒழிக்கணும், பாசிசத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு கமலஹாசன் 8,300 ஓட்டு வாங்கினாரு. 45 + 8 எவ்வளவு ஆச்சு? 53,000 ஓட்டு. இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிக்குது. திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் 4க்கும் நாங்க தான் மாற்றுன்னு நாம் தமிழர் கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு 23,000 சில்லற வாக்குகளை வாங்குறாங்க. சில்லறன்னு சொல்றதெல்லாம் டேட்டாவோட சைட்ல போற பாத்துக்கோங்க. 23,000 ஓட்டுகளை நாம் தமிழர் கட்சி வாங்குறாங்க. 2023 நாங்க தான் மாற்றோம்னு சொல்லி நின்னாங்க. அதே அமமுக டிடிவி தினகரன் நின்னாரு, கமலஹாசன் நின்னாரு. இன்னைக்கு இந்த கமலஹாசன் டிடிவி தினகரன் மாற்றம்னு சொல்லிட்டு ஏமாற்றத்தை மக்களுக்கு கொடுத்துட்டு ஒருத்தர் திமுக ஒருத்தர் அதிமுக போய் சேர்ந்துட்டாரு. அதே 2021 இருந்த அதே ஸ்டாண்ட்ல நான் தான் உண்மையான மாற்றம். அன்னைக்கும் என்னை நம்பி ஓட்டு போட்டவங்க நான் அடமானம் வைக்கல, அதை வச்சு நான் சீட்டு நோட்டு வாங்கல, இப்ப இனிமே வாங்க மாட்டேன், இப்ப மாற்றத்துக்காக உனக்கு மறுபடியும் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த முறை யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிறது தெளிவா புரிய வருது. 2021 5 முனை போட்டி. திமுக தலைமை கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, அமமுக, மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் கட்சி 5 முனையா? இப்ப 4 முனை.
2021 75,000 வாக்குகள் வாங்கினாலே வெற்றி வேட்பாளர் காரைக்குடியில. இப்போ வந்து 4 முனைங்கிறதுனால ஒரு 90,000 வாக்குகள் வாங்கினாலே வெற்றி தான். அப்ப கமலஹாசனுக்கு விழுந்த 8,300 வாக்குகள், அமமுக விழுந்த 45,000 வாக்குகள் 53,000, நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்குகள் 23,000. இதெல்லாம் சேர்த்து மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் காரைக்குடி தொகுதியில அதிகமா இருக்காங்க. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் வேணான்னு வெறுப்புல இருக்கக்கூடிய மக்கள் சீமானுக்கு தான் ஓட்டு போடணும்னு அந்த இடத்துல பக்கா மாசாக, அப்படி சொல்லக்கூடாது, பக்கா மாஸ் கிடையாது, மக்கள் தலைவனாக, மக்கள் மனதில் வாழக்கூடிய ஒரு தலைவனாக அண்ணன் சீமான் அவர்கள் பதிஞ்சு போயிருக்காரு. இந்த முறை அறுவடைக்கான காலமாக இந்த 26 தேர்தல் இருக்குங்கிறத நாம் தமிழர் கட்சி நம்புது. பொதுவாக எல்லா, அதாவது காரைக்குடி தொகுதி மக்கள் இருக்கக்கூடிய பொதுவான பேச்சு, சீமான் ஜெயிக்க மாட்டார். மற்ற தொகுதியிலலாம் பேசுறாங்க பத்தியா, நிப்பாரு, பேசுவாரு, கத்துவாரு, வரணும், ஆனா ஓட்டு போட மாட்டாங்க, ஜெயிக்க மாட்டாருங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா காரைக்குடியில மக்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, சீமான் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்னு பேச தொடங்கி இருக்கிறாங்க காரைக்குடி தொகுதியில. இதெல்லாம் உளவுத்துறைக்கு தெரியாமையா இருக்கும், சமாளிக்க முடியல, கருத்தியல் ரீதியா மோத முடியல. 234 வேட்பாளரை போட்டுட்டு வேலையை ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷன் டேட்டை இன்னைக்கு தான் அறிவிச்சாங்க. அதுக்குள்ள அவங்க வேட்பாளரை போட்டு எல்லா தொகுதியிலையும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அந்த நடிகை 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி போட்டு அரைச்சிக்கிட்டு இருந்தாங்களே ஒரு கேஸ், 23ல ஒரு நடிகையை வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்றம் கூட அந்த கேஸை முடிச்சு விட்டு நீங்களே பேசி முடிச்சாங்கன்னு சொல்லிட்டு கேஸை ஸ்குவாஷ் பண்ணி விட்டாங்கல்ல. அந்த நடிகை இப்போ வந்து மறுபடியும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. பேரை சொல்லாம வீடியோ போடுறாங்க. நம்மளும் பேரை சொல்லாமையே பேசுவோம். அதாவது தமிழ்நாட்டில் வந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்களாம், அவங்கள வந்து இங்க யாரும் வாழ விட மாட்டாங்கிறாங்களாம், மிரட்டல் வருதான். யாரு உங்களை மிரட்டுறா? உங்களை பத்தி நாங்க பேச மாட்டோம், எங்களை பத்தி நீங்க பேசக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நீங்க பிரிஞ்சுக்கங்க அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதி தெளிவா சொல்லி அமைச்சிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆனாலோ அல்லது உங்க மூலியமா எங்களுக்கு ஏதாவது ஆனாலோ அது வந்து எல்லாருக்கும் தெரியும் இது என்ன நடந்திருக்குங்கிறது. உங்களையே ஏதாவது பண்ணிட்டு சீமான் மேல பழிய போடுறதுக்கான வேலையை கூட திமுக பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. நீங்க என்னடா இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்களை வந்து சென்னையில இருக்கணும்னா வீடு தர மாட்டாங்க, வீடு கொடுக்குற உரிமையாளர்கள் வந்து மிரட்டுவாங்க, வீடு வந்து கொடுக்க மாட்டாங்க தான் உங்களுக்கு, ஏன்னா நீங்க ஒழுங்கா வாடகை கொடுக்க மாட்டீங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி வாடகை கேட்டா என் மேல என் ரூமுக்கு வராது, பாலியல் சீண்டல் பண்றாருன்னு சொல்லிட்டு அவங்க மேலே வீட்டு ஓனர் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. அதனால வேணா உங்களுக்கு வீடு கொடுக்காம இருக்கலாமே ஒழிய உங்க வீடு கொடுக்கக்கூடிய உங்க ஹவுஸ் ஓனர் வந்து யாரும் மிரட்ட மாட்டாங்க. நீங்க சாதாரணமா எங்க வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் போகலாம் வரலாம். எவ்வளவு பேர் திருட்டு போயெல்லாம் திருடிட்டு சந்தோஷமா சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க நாட்டுல. நீங்கெல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கலாம், உங்களை யாரும் மிரட்ட மாட்டாங்க. நடிகைக்கு நான் சொல்லிக்கிறேன், சும்மா வந்து வீடியோ போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. இந்த வீடியோ அந்த பொம்பளை போடுதுன்னா அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜை நம்ம மாமா முக்தார் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வருது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரும்போது பொம்பளை பேசின வீடியோவுடைய முகத்தை மாஃபிங் பண்ணிடுறாங்க, பிளர் பண்ணிடுறாங்க, பிளர் பண்ணி தான் விடுறாங்க. ஆனா முக்தார் தான் ஒரிஜினல் வீடியோ விடுறாரு. அப்ப இந்த அம்மா முதல்ல இப்படி வீடியோ போன் முன்னாடி உட்கார்ந்து எடுத்து யாருக்கு அனுப்புது? யாருக்கு அனுப்புது? மீடியா கிளப்புக்கு, அவங்களுக்கு வந்து மீடியா அவங்களுக்கு அனுப்புறாங்களா இல்லை டைரக்டா முக்தாருக்கு அனுப்புறாங்களா? அப்ப ஒரிஜினல் வீடியோ முக்தார்ட்ட தான் கிடைக்குது. ஊடகத்துல வந்த செய்தியை தான் நம்மளாம் எடுத்து பேசுவோம், முக்தாருக்கு மட்டும் ஒரிஜினல் வீடியோ கிடைக்குது. ஊடகத்துல பிளர் பண்ணி வருது, முக்தார் பிளர் பண்ணாம போடுறாரு, அப்படியே முகத்தோட போடுறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் போடுறது நம்ம மாமா முக்தார் அவர்கள் தான். அதுக்கப்புறம் தான் இந்த ஊடகங்கள் எடுத்து போடுறாங்க. இது வந்து ரொம்ப நல்லதுக்கு இல்லை. எங்க அண்ணன் சீமானவர்களே 2024 இது மாதிரி ஏதோ பண்ணி முடிச்சுலான்னு பார்த்தீங்க, சமாளிக்க முடியல. இப்பயும் வந்திருக்கீங்க, அது ஒரு நான் இத்து போன விஷயம். இன்னுமா நீங்களாம் என்ன சாகாம இருக்கீங்கிற மாதிரி அது ஒன்றும் தேராது, வேஸ்ட். அது இது போட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இங்கே வீழ்த்தலாம் கீழ்த்தலாம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது மக்களே. 26 சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் சீமானவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போறதை எந்த கொம்பனாலையும் எடுக்க முடியாது.